வீடியோவில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வரப்போகிற செப்டம்பர் 1 to 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஈவெண்ட் ஓடப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சோலைங்கிற மூவியை பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மூவியோட ஃபுல் ஈவெண்ட் தான் ஓடப்போகுது. ஸோ இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளே பிஆர் ரேங்க் டு வின் சொல்லி கீழே கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில பல வாய்ஸ்லாம் நம்ம கொடுக்க போகிறாங்க. அதாவது பிஆர் ரேங்க் ப்ளே பண்ணோம்னா நம்ம அந்த வாய்ஸை பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எமௌண்ட் வரப்போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபெடட் கீழே தான் வரப்போகுது. ஸோ இந்த எமௌண்ட்டை பற்றி சொல்லணும்னா அந்த சோலைங்கிற மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள அப்படியே எமௌண்ட் விடுறாங்க. எமௌண்ட் பார்த்தீங்கன்னா சும்மா வெறித்தனமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஆசம் அப்பா ஆசம், அந்த மாதிரி பக்காவாக இருக்குது. ஸோ இந்த எமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஃபெடட் தான் வரப்போகுது. அதனால நமக்கே தெரியும் இத்தனை டைம் போச்சுன்னா தான் கிடைக்கும், நமக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் பயப்படாமல் ஃபெடட் பில்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சூப்பர் எமௌண்ட்டுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நானும் ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த சோலைங்கிற மூவி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சா. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த சோலைங்கிற மூவி வந்து 50 வருஷம் ஆச்சா. ஸோ அதுக்காண்டி கொஞ்சம் செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளலாம் திணிச்சு வச்சு என்னென்னோ பண்ணுறாங்க. ரைட்டு, நம்ம வரதை அப்படியே ஏற்றுக்க வேண்டியதானே. பிஆர் ரேங்கை ப்ளே பண்ணுங்க, இந்த வாய்ஸ் அப்லாம் க்ளைம் பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆறாய் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் சில பல ஐட்டத்தை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 ஐட்டம் வரப்போகுது. அது என்னங்கிறத உண்மை ஒன்றா பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 2 எமௌண்ட் தான் வரப்போகுது. அந்த ஆறாய் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 எமௌண்ட் தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா படகு ஓட்டுற மாதிரி ஒரு எமௌண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா படகுல போயிட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே எமௌண்ட் போகிற மாதிரி இருக்குது. எது ஒரு எமௌண்ட். ஸோ பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட்டில் வரப்போகுதுன்னு தெரியல. ஈவெண்ட் வந்து கன்ஃபார்மாக வரப்போகுது. பட் எப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட்டில் கொண்டு வர பாருங்க எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது. இது மட்டும் இல்லை மக்களே, இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட்டுக்கு சொந்தக்கார ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குஞ்சா அவனோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் போடுறப்ப, அதாவது இது பண்ணுறப்ப ஒரு காஸ்டியூமில் இருப்பேன். அந்த காஸ்டியூம் தூக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பண்டலாக கொண்டு வர போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்க போகிற ஒரு தகவல் வந்திருக்கு. சில பல டாஸ்க் கொடுப்பாங்க, அதை முடிச்சிட்டோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. பண்டல் பார்க்குறது பார்த்தவங்க அந்த குட்டி குஞ்சா போட்டு அந்த கப்பல் ஆடும் பார்த்தீங்கன்னா டிங்கு டிங்குன்னு கையாட்டு பண்ணி கலாட்டு பண்ணி. ஸோ அதே மாதிரி கொண்டு வந்தாங்க நம்ம கேமுக்குள்ள. தெரிஞ்சுக்கோங்க மக்களை. ஸோ வீடியோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டுநைட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த பைக் நல்லா பார்த்துக்கோங்க. நிறைய சாப்டர் ஓடிட்டு இந்த பைக்கான ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க நம்மளுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா டாஸ்க் முடிச்சு நம்ம பார்த்தீங்கன்னா அதை க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க. நம்ம சேனலுக்கு யார் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.